அட்ரஸ் கொடுத்துருக்காரு. 6 மாதம் ஆகும் முடிச்சு தரேன். வீட்டுக்குள்ளே குடியேறி விளக்கேற்றிட்டு என்னை கூப்பிட வந்துருப்போம். கர்மசாமிக்கு அதே பொள்ளாச்சி எல்லை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை மலர்ச்சி அடைய வைக்க வேண்டும்னு கேட்டு வந்தவன். என்னப்பா பிள்ளை என்னாச்சு, எங்கே இருக்கான்? காலில் வந்துட்டுவான். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? மூடையாக போகுது, அது எங்கே போகுது? ஆமாம், என்னப்பா வேலை பார்க்குறீங்க? பெரிய பெரிய பண்டல் பண்டலாக கட்டுவீங்களோ? மூடையாக ஏறி போகுது, என்ன போகுதுன்னு தெரியுது. அதுதானே பார்த்தேன் காலில் வந்துட்டு. நான் கண்டது உண்மைதான், ஆனால் கனவாக கண்டேன். வாப்பா உட்காரு. ஐயா, நான் சொன்னால் வருத்தப்படுவீங்களா? ஐயா பெரியவரே, உன் பையன் பணத்தை பூரா சீரழிச்சிருவான். தேவையில்லாத கூட்டுகளோடு ஊரெல்லாம் ரவுண்ட் அடிப்பான். பஜாருக்கு போகாத நாள் கிடையாது. இங்கே போகிறோம்னு சொல்லுவான், நீ அவன் அங்கே நிற்கலான்னு தேடி போக அங்கே இருக்க மாட்டான். கேட்டால் வேற எங்கேயும் இருப்பான். நீங்கள் ஏன் என்னைய தேடி நான் வந்துட மாட்டேன் வீட்டுக்கு, இப்படி சொல்லுவான். லட்சக்கணக்கான பணங்கள் வேஸ்ட்டு. புரியுதா? தாயாருடைய நலத்தை பற்றி அவன் உள்ளத்தில் சிந்தனைகளே இல்லை. வேதனைக்குரியவன். இந்த இடத்துல உட்காந்து இதை பாருடான்னு சொன்னால் பார்க்க மாட்டான். இப்போ அவன் காலில் சக்கரத்தை மாட்டியாச்சு, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அவசியம் இல்லாமல் மெட்ராஸுக்கு போகணுன்னா போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரணும். இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. எப்படி பணம் வருதுன்னு உனக்கு தெரியாது, ஆனால் அவன் பாக்கெட்டில் பணம் இருக்கும். என்ன, நீ கணக்கு தெரியாத முட்டாப்பே, அதனால் அவன் பாக்கெட்டில் போதும். காலில் வந்துட்டுவான். அப்படியா கருசாமி? அப்படியா வச்சுருக்கானோ? அண்ணங்கிட்ட சொல்லக்கூடாதோ? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வச்சுருக்கான். புரியுதா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான். மரியாதையாக சொல்லிட்டேன். ஆமாம், நல்ல அனுபவம் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு. பருவத்தெல்லாம் மீறின சரி, அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு இவன் நிறைய உதவி செய்தான். அதனால் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி பிடிச்சிக்கிட்டாங்க? இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த பிடியை விட முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவனை ரிலீவ் பண்ணி வாழவும் வைக்கணும். காலில் வந்துட்டுவான். ஏலே தம்பி, நல்லா இருக்கியா? யாருக்குள்ளே அங்கே கூலான ஏரியா வேறு. மாடு கண்ணை மூடி என்னையை மட்டும் நினை, அவன் உள்ளத்துக்குள்ள நான் போகிறேன். அப்படியா? நீ என்னை விட்டுட்டா நான் பாய்த்தான் நடிச்சிருவேன். பின்ன நான் உன்னை எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிடுவோம். பார்த்துக்கா, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு பார்ட்டி சொல்லுது. இவன் அதுக்கு பயந்து பண்ணிக்கிட்டாலே தான். அந்த மிரட்டலையும் நிப்பாட்டி, இவன் உருட்டலையும் நிப்பாட்டி, உன்கிட்ட உருப்படியாக கொண்டு வந்து சேர்க்குறேன்டா, வெட்டி ஆக்கிறதா போ. ஏன் அப்படி சொன்னேன், அது எப்படி நடக்கும்னு ஒரு கேள்வி கேட்காண்டமா? நீங்கள்லாம் இருக்கீங்களா, கேட்டீங்களா? இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அவளுக்கு வரப்போகிறான். நீ போயிட்டு வா. கர்மசாமிக்கு சரி, உலக வாழ்க்கையை எப்படியோ கழிச்சு தானடா ஆகணும். என்ன வண்டி வாகனம் யார் வச்சிருக்கா? என்னக்கா வண்டி வச்சிருக்கிறே? லாரியா? அப்படியா? ஏன் அழுதா என் பக்கத்தில் வரக்கூடாக்கா? கால் வந்துட்டோம். நிறைய மூங்கில்களாக நிற்க எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு பக்கம் யார் பக்கத்தில் மூங்கில் மரங்கள் வச்சுருக்கீங்களா? அல்லது மூங்கில்கள் வச்சுருக்கீங்களா? யாருப்பா வச்சுருக்கா? கால் வந்துட்டு வா.
பக்காவா உட்காரு. இந்த லாரியை வச்சு ஓட்டிட முடியுமா? யார் ஓட்டுதா? அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது மூங்கில் சம்மந்தமான பொருள்கள்லாம் ஏற்றுமதி ஆக்கி கொண்டு வருவாங்க. அதில் 3 மாதம் ஓடும், நல்ல பணம் கிடைக்கும். நஷ்டத்தை தீர்த்து தாரேன். உன் பிள்ளைக்கு கொஞ்சம் மண்டையில் சரக்கு காணாது, பணங்களை சேகரிக்க தெரியாத ஒரு மூடனாக இருக்கான். ஆனால் இரவும் பகலும் நல்ல ஓடுதான். புரியுதா? அவனை வாழ வச்சு தாரேன், வண்டியை நல்லா ஓட்டுதேன். வேறு என்ன வேணும்? நான் இப்போ சொன்னதை வச்சே நீ புரிஞ்சுக்கிடணும். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. 1 2 1 2 1 2. ஒரு பத்திரம் உங்களை விட்டு வேறு இடத்துல இருக்குக்கா. அதை மீட்டதுக்கு உன் பிள்ளைக்கு புத்தி இல்லை, கொஞ்சம் கடன் பட்டுருக்கு. நான் காப்பாற்றி தந்துடுறேன், பிடிச்சிக்கோ. நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமாக இருப்பேன், புண்ணியம் பெற்று வா. கர்மசாமிக்கு தாராபுரம். எண்ணத்தில் நலமிருந்தால் நன்மையே எல்லோருக்கும். 1 கோடி ரூபா கடனை நீக்கி தந்தது யாரு? உன் பிள்ளைகள் பிரச்சனையை காப்பாற்றி தந்தது யாரு? 3 காரியம் எழுதியாச்சு. உங்கள் பக்கத்தில் நீதி இருக்குங்கிறது சத்தியத்தை நிறைவேற்றியாச்சு. கால் வந்துட்டு வரலாம். இடத்து பக்கம் ஒரு பக்கம் அம்பாள் கோயில், ஒரு பக்கம் பெருமாள் கோயிலா? சரி, பார்க்கவா? இந்தா தவறாமல் பிடிச்சிக்கிட்டேன், வெற்றி உண்டு. இந்தாப்பா செல்வமாக இரு, நல்லா இருக்கு. நாளை காலை 8 மணிக்கு என்னை பார்த்துட்டு ஊருக்கு போங்க. கர்மசாமிக்கு எப்பா ஒரு பக்கம் அம்மன் கோயில் இருக்கு, இன்னொரு பக்கம் பெருமாள் கோயில் இருக்கு. நீ தானா? வா. அண்ணே இது யாரு? எப்பா இது யாரு? உங்க பையன். வா உட்கார். வா வர சொல்லு குட்டி பிள்ளையா. வா. ஏன் உன் பேர் என்ன பேருமா? உங்கள் அப்பா பேர் என்ன பேருமா? அம்மா பேர் என்ன பேருமா? அண்ணன் பேர் என்ன பேருமா? உன் பேர் என்ன பேருமா? முதலே சொல்லிட்டு உட்காரு. உட்காருங்க, உட்காருங்கப்பா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. சிவன் கோயில் எவ்வளோ தூரம் இருக்கும்? பக்கத்தில் தண்ணி ஓடுமே அந்த சிவன் கோயில் பக்கத்தில். பழங்காலத்து கோயில் தான். அந்த கோயிலுக்குரியவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. அங்கே போய் தீபம் எதுவும் ஏற்றுனீங்களா? ஏம்னா திருநாகத்தின் தன்மை பையன் மேனியில் இருக்குது. அதனால் சிவனை வணங்கணும். அந்த சக்தியை நான் இறக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கண்ணை மூடு. என்னடா படிக்கிற? ஒன்று 2 3. லண்டனுக்கு எதுவும் முயற்சி பண்ணியிருக்கியா? யூரோப்பியன் வேண்டாண்டா, லண்டன் அல்லது யூஎஸ்ஏ. நான் போட்டு தரேன் உனக்கு. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல். அப்பா என்ன செய்யணும்? அப்படியா? வா வாக்க பக்கத்தில் நீங்கிட்டு வாம்மா. தம்பி, ஒரு நண்பன் ஒருவன் பணம் வேணும் என்பதற்காக உன்னையை யூஸ் பண்ணுவான். சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுவான். நான் ஃபியூச்சர் சொல்லுதேன், கடந்ததை சொல்லலை. அதில் நீ என்னமும் செய்யக்கூடாது, மாட்டிக்கிடுவ நீ.
அதனால் கண்டுக்கிடாமல் விட்டுரு. அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, இப்போ இருக்கிறதுல தான். நீ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நடக்க போகிறது நான் சொல்கிறேன். உனக்கு புள்ளி வைக்கிறதே அதுதான். இருக்கிற ஃப்ரெண்டுகள் தான். இந்தா ஜெயிச்சு தரேன், படிக்க வைக்கிறேன், நல்லா இருக்கும். படிக்கும் பொழுதே பணமும் கிடைக்கும். வீடு வீடு பிரச்சனை இல்லை. வீடு தோட்டம். அடுத்த வாரம் என்னை வந்து பாரு. இன்னைக்கு இவனுக்கு மட்டும்தான் உத்தரவு. என்னை வந்து பாருப்பா. இந்தா நல்லா இருங்க, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு காங்கேயம் கனி வேணும். நல்லா இருடா. காங்கேயம் தாயும் மகனும் உண்மையை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. வாடா, பயந்து போய் கூட பொய் சொல்லக்கூடாதுடா. எப்படி சொல்லக்கூடாது? பயந்து போய் கூட. என்ன படிக்கிற? ரிவிஷன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்த? ஞாபகம் இல்லை. உங்கள்கிட்ட சொன்னானா? எவ்வளோ எடுத்திருக்கான் மார்க் இங்கிலீஷில்? நீ எவ்வளோ எடுத்த? படிக்கிறவன் இதெல்லாம் மறந்தா எப்படா? செகண்ட் பேப்பரில் உனக்கு மார்க் குறைவு, புரியுதா? என்னதுற கால் வந்துட்டு வா. அச்சடி பிச்சடி கிச்சடியா? வாங்க. ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் என்னை நினச்சிக்கா மனசுக்குள்ள. கல்வி உன் மனசில் நல்லா நிற்கும். இவன் அரசு உத்தியோகத்துக்கு போவான். அரசு உத்தியோகத்துக்கு போவான். இவனை வாழ வச்சு தாரேன், கல்வியிலையும் வெற்றியாகுவான். இப்போ நடத்துகிற தொழிலில் உனக்கு நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி தாரேன், செல்வமாக இருப்பேன். போய்க்குவான். கர்மசாமிக்கு வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. வண்டி வச்சுருக்கப்பா, காலில் வந்துட்டு வா. உன்னுடைய ஸ்டாண்டில் உங்கள்கிட்ட சமாதானமான பேச்சுக்கு வந்துடுவாங்க, நடந்துடும், கவலைப்பட வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய கடனை உனக்கு நான் தீர்த்து தரணும். மனைவியினுடைய வேலையில் இன்னும் டென்ஷன் இருக்காடா, எல்லாமே மாறிடுது, கவலை வேண்டாம். என்ன வேணும் வேறு? கடனை அடைச்சி தரேன். முதல்ல தொழிலை அசத்திடுவோம். ஆமாம், எல்லாம் நல்லா ஓடும், ஆனந்தமாக இருக்கு. சோக்கு மாப்பிள்ளை வாராரே இங்கு. கல்யாணம் முடிச்சிட்டியாப்பா? மாப்பிள்ளையா இருக்கான், கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்ல. சொந்தம் கொண்டாடும் போது வரலாம். சரி, வரலாம். நீதிமன்றத்தில் ஓம் பக்கத்தில் வெற்றிகரமாக நடத்தி தரேன். உன் எதிரி ஒருத்தன் உன்கிட்ட ஒரு சிற்ப அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒன்று அந்த இடத்த பாதையை பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீ அந்த இடத்த அவன்கிட்ட விற்கணும் என்பது அவனுடைய சிந்தனை. ஒரு பாட்டிட்டு வாங்கிட்டாங்க, அவன் நடந்து போகிறக்காக அவன் வீட்டு இடத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். உனக்கு அதில் நான் உரிமை வாங்கி தரேன், கால் வந்துட்டு வா. வரலாம். பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி போன்ற இடத்துல உனக்கு ஒரு பெண் கிடைக்கக்கூடிய விதி இருக்குப்பா. பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி அந்த கல்யாணத்தை உனக்கு ஒரு துணை வேணும்னா எப்படினாலும் வாழ்க்கைக்கு அமைச்சு தரேன். மனம் குழப்பமில்லாமல் இருந்துப்பா, வெற்றி உண்டுப்பா. காசு தந்தாச்சு, போயிட்டு வா, நல்லா இருக்கு. சிவன்மலை
வாடா தம்பி பச்சை வேட்டி எந்த ஊர்? அப்படியா? கண்ணை மூடு, உன்னை கொஞ்சம் பார்க்க. கண்ணை மூடுற. ஆ, கண்ணை திறந்துக்காடா. அப்புறம் அவன் பாட்டு மூடிக்கிட்டே இருக்கான் எடுத்துக்காவும். உன்னுடைய பத்திரங்கள் உன் பக்கம் செட்டாகி வந்துருச்சு. அதனால் லீகல் ஒப்பீனியன் எல்லாத்தையுமே பார்த்தேன். பழைய காலத்து நகல்லாம் எடுத்து வெற்றிகரமாக ஜெயிக்கக்கூடிய நிலைமை வந்தாச்சு. உன் சொத்து உனக்கு கிடைச்சிரும். யாரும் வில்லங்கம் இல்லை. வெற்றியாக்கி தரேன். செம்மையாரு தேங்காய். சரி தம்பி, கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன், காதல் கனிந்து வர கனவு கண்டேன். ஜபா, கனவு கண்டேன் தம்பி, கனவு. உட்கார்ப்பான். பொல்லாத கனவு அலைகள். சில சமயத்தில் பொம்பளை கூட கனவுல வரா. ஆமாம், உண்மையிலே நம்ம கூட படுத்திருக்காளா இல்லை இது கனவா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வருது. கால் வந்துட்டு வா. ஏன் பாய்ச்சிருக்க? கனவுலையாவது வாழ்க்கை ஓடுதலாடா. அதனால் சில சமயத்தில் உடம்புல உள்ள பிணமெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. சில சமயத்தில் உயிருக்கு ஆபத்து வர்றது மாதிரி பயமான கனவுகள்லாம் வருது. இது எதுவும் செய்வன கோளாறா அல்லது என் மன பிரேமையா இல்லை நான் இருக்கிற வீட்டுக்குள்ளே எதுவும் இருக்கா? இதுதான் உன் குழப்பம். ஒன்றுமே இல்லை, வெறும் பிரச்சனை. மன அலைகள் சரியில்லை. என்னது சரியில்லை? மன அலைகள் சரியில்லை. இந்த மன அலையை நான் அடக்கிட்டோம்னா நீ நல்லா ஆகிட்ட. காலில் வந்துட்டு வா. ஏன் பயப்படுதார் இப்படி? கண்ணை முடுறா தம்பி. பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம். ரெண்டு காலையும் என் காலுக்கு கொடு. என்னையே நினச்சிக்கா. நேர்ந்து மனசு அடங்கிடுவேன். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கோபி, கோபி, கோபினாங்கள கோபிச்சுக்கிடாதங்க யாரும். எங்கே இந்த ஊருக்க? உங்கள் ஊர்லேருந்து அந்தியூருக்கு எத்தனை கிலோமீட்டரு? உனக்கு கோபிச்செட்டிப்பாளையமா? அது பக்கத்தில். பால் பண்ணை, மாடு. பால் பண்ணை எங்கன்னு இருக்கு? வேலைக்கு போகிறியோ? வா. ஆடு மாடுமா வந்து நின்றுச்சு. பாலாக இருக்காங்க. கரெக்டு தான். இவர் கரெக்டாக காலில் விழுந்துட்டார். நீ கடமைக்கு விழுந்துட்ட. நல்ல காலில் விழுட்டுவா. வாங்க. கவலைப்படாத, எல்லாம் நல்லா நடக்கும். ஏன் கலங்கணும்? பாருங்க, உங்களுக்கு 2 வாரம் நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? ஒன்று. இன்னொன்று அதெல்லாம் நான் தீர்க்க. கடனை தீர்த்து தரேன், தொழிலை நல்லாக்கி தரேன், ஆயுசுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வெற்றி மேலே கொடுப்பா. ஆயுதுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன்னு சொல்லிட்டேன். அதில் அனைத்தும் அடக்கம். தைரியமாக இரு. ஏன் கலங்குகிறாய்? கூப்பிடு கருப்பசாமியை. பக்கத்தில் வாப்பா. இந்தா வெற்றிகரமாக தொழில் வரும். வாடிக்கையாளர்கள் எண்ணக்கள் கூடும். இந்தா ஆயுள் பலமாக இருக்கும். உன் மாங்கல்யம் பூரணமாக இருக்கும். வா மகளே, கடன்கள்லாம் தீரும். நல்லா இருக்கா? போய்ட்டு வாங்க. அப்படியா? கோபிச்செட்டிப்பாளையம். நீங்கள் கோபியாம்மா? பக்கத்தில் இருப்பேன். என்ன சாமி? முனீஸ்வர சாமி இருக்காரு. இருக்காரா? கால் வந்துட்டு வா. பால்முனி, தண்டமுனி இல்லை. அது யார்? அக்காவா?
என்ன வேணும்? என்னது சொன்னால் வருத்தப்படுவியா? வருத்தப்படுவியா? கால் வந்துட்டு வா. ஏய் பாலாம் தானே என்ன சொல்ல நீ? வா. உன்னுடைய கட்டடத்தினுடைய வலது புறத்தில் சைடில் இவ்வளோ நீட்டத்தில் தகடு இருக்கு. என்ன இருக்கு? தகடு. உன் கண்ணுக்கே தெரிஞ்சுன்னு எடுத்துருவேன். எடுத்துருவேன். அதுக்கு பிறகு கட்டிட சக்தியை வளர்த்து தாரேன். வைகாசியில் கிரகப்பிரவேசம் நடத்தி தாரேன். இந்த புண்ணியம் பெற்று இருப்பாய். போ, கால் வந்துட்டு வரலாம். திருப்பத்தூரானே உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கருப்பசாமி, என் குலந்தலைக்கு ஒரு வாரிசு வேணும்னு. இப்போ ஒரு பிள்ளையை கொடுத்தாச்சு. அடுத்து புனிதமாக ஒரு வீட்டை அமைச்சு தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சில மனக்கவலைகள் இருக்கும். அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். சரிண்ணா? இப்போ கொஞ்சம் தொழில் சம்பந்தமாக நிறைய பணங்களை கொஞ்சம் முடக்கி வச்சுருக்குறோம். அதில் லாபம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற வேதனை உள்ளத்துக்குள்ளே இருக்குது. லாபகரமாக ஆக்கி உங்களை ஜெயிக்க வச்சா போதும்லா, வெற்றிமானை கொடுப்பான். கருப்பசாமிக்கு வரேன். அது மை இல்லைடா, சுடுகாட்டு சாம்பல். அந்த தீய சக்தியை இன்னையிலேருந்து அழிச்சாச்சு. புண்ணியம் கிடைச்சாச்சு. எதுக்கும் பயப்படாத, நான் காப்பாற்றுறேன். நல்லா சந்தோஷமாக மகனே, வெற்றி அடைவார். உயர்ந்து கொண்டே இருங்கடா. வாழ்க 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 வாழ்க. அதே திருப்பத்தூர் எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி யாரும் வந்திருக்கீங்களா? புண்ணியம் புண்ணியம் வாமா. யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டு வாங்க. யார் அவர்? ஆ, பட்டுக்கோட்டை அண்ணா அங்கே போயிட்டாரு. உளமறிந்த பின்தானே என்னப்பா செய்யணும்? சரி, என்ன பம்பு? சரி, இது கொஞ்சம் கண்ணை மூடு. உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருதுடா. அது ஒரு பெரிய பாக்கியம். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகளாக கிரக நிலைகள் சரியில்லாமல் நிறைய பண நஷ்டம், மன வருத்தங்கள், உடல் ரீதியான குழப்பங்கள் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பேசுகிறேன், நீ வாசிக்க 2 ரெட்டை கூட்டு தானே வாசிக்க. கீழே மந்தம் மேலே பம்பை உச்சக்கட்டை, அப்படி தானேடா? தொழிலும் 2, பொண்டாட்டி 2. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அவளுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உறவை உருவாக்கணும். இந்த பகையினால் வேறு எதுவும் குழப்பம் இருக்குமான்னு நீ உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் நடந்திருக்குங்கிறது உண்மைதான். அதில் பாதிப்பு இல்லாமல் நான் நடத்தி தரேன். ஒன்று இவா கூட இரு, இல்லைன்னா அவா கூட இரு. இதுதான் அங்கே உள்ள டார்கெட் மனநிலைகள். புரியுதா உனக்கு? ஆனால் மேலத்தொழில் உள்ளவன் உலகத்தில் நிறைய அனுபவம் பெற்றவன். ஏன்னா நிறைய மக்களை சந்திப்பீங்க. ஒவ்வொருத்தருடைய மனதையும் கூட்டங்களை சந்தித்து நிறைந்த அனுபவம் பெற்றிருப்பீங்க. அதில் எல்லாத்தையும் எடை போட்டு வச்சுருப்பீங்க. உன் பொண்டாட்டி மனத்தை எடை போட தெரிஞ்சுதான் உனக்கு தெரியலதா? கால் வந்துட்டு வா.
வரலாம்ப்பா, வா. இன்னொரு வியாபார ஸ்தாபனம் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வழியவும் உருவாக்கி தரேன். இந்த தொழிலையும் வளமாக்கி தரேன். ஒரு சின்ன கடை வச்சுக்கா, என் பேரை போட்டுக்கா, நல்ல ஓடும், வெற்றிகரமாக இருப்பேன், சந்தோஷமாக இரு. அவளுக்கும் உனக்குள்ள பகையை நீக்கித்தாரேன். அந்த பகையை நீக்கித்தாரம்னு நான் உனக்கு சொல்லுவேன். அது உனக்கு ஏற்றுக்கிட முடியும். ஆனால் உன் உள்மனதால் முழுசாக ஏற்றுக்கிட முடியாது. ஏம்னா கூட இருந்து கெடுத்துருவாளோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்படி எந்த கேடும் வராமல் நான் காப்பாற்றி தரேன். ரொம்ப தொழில் எனக்கு வராது இருக்குது, ரொம்ப லாஸில் ஆகிட்டு சும்மா தான் இருக்குது. வெற்றிகரமாக எனக்கு ஜனவசியத்தை பண்ணித்தரேன். தொழில் நிறைய வரும். நிறைய கோயில்களுக்கு உனக்கு வழிபாட்டுக்கு அது கிடைக்கும். பசங்களுக்கு இந்தா பணம் கிடைக்கும்ப்பா. பிள்ளைகளை பற்றி அடுத்த முறை வரும்பொழுது கேட்டுக்கா, வெற்றியாகி தரேன். நல்லா இருக்கும். புண்ணியம் பெற்ற மக்களே கேட்டான். அப்போ தாள விஷயங்கள்லாம் உனக்கு நல்லா தெரியும். தாளம் எத்தனை வகைடா? கேள்வி ஞானத்தில் படிச்சிருக்கியா பம்பை? இல்லை சார், நான் வெறும் அருளால் நான் கற்றுனேன் சார். நீயா மனதால் கற்றுக்கிட்டு தான், அதனால தான் தெரிய மாட்டேக்கப்போ. தாளம் எத்தனை? ராகத்துக்கு அளவில்லாமல் இருக்குது. தாளம் எத்தனை? சாமி எனக்கு இன்னொரு குறை இருக்குது சார், என் உடம்புல ஆச்சு. சார். புண்ணியம் பெற்று வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு அதே திருப்பத்தூர் எல்லை. தொழில் கடனும் உடல்நிலை சரியில்லாதவர்களும். ஏன் உடல்நிலை என்ன யாருக்கு? வீட்டில் யாருக்குமா உடல்நிலை சரியில்லை? கால் வந்துட்டாங்க. நல்லா வாசிக்கலாம். இன்னொருத்தர காலில் வந்துட்டாங்க. இது இந்த சாமி ஆண்டதுக்கு உன் உள்ள சரிப்படலையே. நல்ல கும்பிட்டுவா, ஒருநிலைப்படலை மகளே. வரலாம். என்ன நடக்குது காட்டுங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிய. இவருடைய போக்கு சரியா இல்லையே. ஒன்று, பிள்ளைகள் அதுக்கு எமனை வச்ச மாதிரி இருக்க. 2, யாருமே நம்ம சொல்லுபடி காட்டு நடக்கலையே. 3, நம்ம ஏமாந்துட்டோமோ. இனிமேல் பணம் காசுகளை நம்ம கட்டடிக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். இல்லை எதிர்காலத்தில் இவங்களை நம்பி வாழ முடியாத ஒரு முடிவு எடுத்துட்டேன். காலில் வந்துட்டுவான். என்னடா பார்த்தாலும் பார்த்திருப்பேன். வட்டி எவ்வளோ வாங்குதக்கா? எவ்வளவு பேசுனக்கா? அப்படியா? வட்டியாவது வந்துச்சா? வாங்கிட்டு போனதோடு சரி. இப்போ பணத்தெல்லாம் வாங்கி தரணும். வாய் அதிகம். கால் வந்துட்டு வா. அதுக்காக கொடுத்தவங்கள்ட்ட கொஞ்சிக்கிட்டா வாங்க முடியும்? சண்டை போட்டு தான் வாங்க முடியும். அதை வாங்கிட்டு சொன்னா எப்படி? நீ விடுவேல சிரிக்க. உன் பணத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டுமா? கண்ணை மூடி உட்கார். மாரியம்மா இந்தா படிப்படியாக ஒவ்வொருத்தராக வந்து பணம் தருவாங்க. வட்டியை குறைச்சிக்கிட்டு அசலை பெற்றுக்கா, எல்லாம் வெற்றியாக இருக்கும். அடுத்து கொடுத்து உதவாத நடத்தி தரேன். சந்தோஷமாக இருக்கு. போயிட்டு வா. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது? அதான் மாரியம்மா வான்னு சொன்னேன். விளக்கு போட்டுக்கா போ. கர்மசாமிக்கு ஐயா பெரியவரே வந்து கால் விட்டாங்க. தலப்பா கட்டலாம்னு தான் ஒரு எண்ணம். கட்டி என்ன செய்ய போகிறோம்?
அங்காள பரமேஸ்வரி தாயே. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அங்காளம்மன் கோயில் எங்கேயும் இருக்கா? ஆ, எங்கே இருக்கு? அதான் இப்படி கையை காட்டினேன். அங்காள பரமேஸ்வரி தாயே. அங்கேயும் முனீஸ்வர சாமியும் வச்சுருப்பாங்களோ? அதானே பார்த்தேன். என்ன வேணுண்ணே? பையனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நல்லபடியாக பொருத்தம் வருது, எனக்கு அதை முடிச்சு கொடுக்கணும். அப்படியா? அவன் விரும்புதானா? அவன் பையனும் விரும்புகிறாங்க. அதை பார்த்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பொண்ணு கிடச்சிது. கண்ணம்படு ஒரே இப்படியாக இடிப்போம். தை மாதம் வாரத்தில் பூ வச்சு புன்னகையோட கல்யாணத்தை போட்டு வச்சுருவோம். சந்தோஷம். வெற்றி அடைவாய். போ. ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் எனக்கு ஒரு 10 மணிக்கு கல்யாணத்துக்கு பிறகு நல்லா தூங்குவேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. போ. வீட்டுக்குள்ளே குழந்தை வடிவத்தில் ஒரு உருவம் வருது, அதை நிப்பாட்டிடுவேன். போயிட்டு வா. சரி சார். தொழில் பிரச்சனை. அடுத்த உத்தரவு. சரி சார். பாண்டிச்சேரி நல்லா இருப்பா. பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே இருக்கீங்களோ?